வணக்கம். இன்னைக்கு நம்ம உலகத்துல வெற்றியை எப்படி அளக்குறோம்? பெரிய வேலை, நிறைய சம்பளம், சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து, இதுதானே நம்மளோட இலக்கா இருக்கு. ஆனா இதையெல்லாம் அடையறதுக்கான ஓட்டத்துல நம்ம குடும்ப வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம யோசிக்கிறோமா? இந்த கேள்விக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இல்வாழ்க்கையோட ஆணிவேரையே தொட்டு காட்டுற மாதிரி ஒரு பதில நமக்கு கொடுத்திருக்காரு. வாங்க அந்த ஞானத்தின் கதவுகளை திறப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியை தீர்மானிக்குதா, இல்ல அதை விடவும் ஆழமான மதிப்புமிக்க வேற ஏதாவது இருக்கா? இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை தொடங்குவோம். திருக்குறள்ல அறத்துப்பால்ல துறவரத்துக்கு இணையா வள்ளுவர் சொல்றது இல்லறத்தை தான். அதுல இல்வாழ்க்கைங்கிற அதிகாரம் தான் நம்மளோட சின்றைய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்ட போகுது. காலத்தை கடந்து நிக்கிற இந்த ஞானம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்கலாமா? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இன்னொரு முறை கவனமா கேட்போம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த குறளோட முத்த ரகசியமே அந்த இயல்புடைய மூவர் அப்படிங்கிற வார்த்தைகள்ல தான் அடங்கியிருக்கு. யார் இந்த 3 பேரு? அவங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? வாங்க இந்த குறளோட ஆழத்துக்குள்ள போய் ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு பார்க்கலாம். சரி, வாங்க ஒவ்வொரு சொல்லோட பொருளையும் விரிவா பார்ப்போம். இல் வாழ்வான்னா குடும்ப வாழ்க்கையை வாழ்பவர். நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னா நல்ல வழியில, அதாவது தர்மத்தின் வழியில உறுதியா நிக்கிற ஒரு ஆதரவு. இப்போ குறளோட இதய பகுதிக்கே வருவோம். இயல்புடைய மூவர், இதுக்கு என்ன அர்த்தம்னா இயற்கையாகவே நமக்கு அமைந்த 3 உறவுகள். அவங்க யாருன்னா நம்மை பெற்றெடுத்த பெற்றோர், நம்ம கூடவே வாழ்க்கை நடத்துற நம்ம துணை, அப்புறம் நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வந்த நம்ம பிள்ளைகள். இந்த 3 உறவுகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைதான் ஒரு குடும்ப வாழ்க்கையோட முக்கியமான தர்மம்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த குறள் மூலமா வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு? உண்மையான ஒரு குடும்ப தலைவன் அல்லது தலைவிங்கிறவங்க வெறும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கற ஒரு இயந்திரம் கிடையாது. அவங்க தங்களை சார்ந்து இருக்கிற அந்த 3 முக்கியமான உறவுகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா, அவங்க சோர்ந்து போகும்போது தாங்கி பிடிக்கிற தூணா, இருட்டுல வழிகாட்டுற விளக்கா இருக்கணும். இது பணத்தால கொடுக்கறதில்ல, அன்பாலையும் அறத்தாலையும் கொடுக்கறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த ஞானத்தை நம்மளோட சின்றைய பரபரப்பான வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறது? வாங்க ஒரு சின்ன ஒப்பீட்டு கதை மூலமா இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரே கம்பெனில வேலை செய்யற 2 இன்ஜினியர்களை கற்பனை பண்ணிப்போம். ஒருத்தர் நிறைய சம்பளம் வாங்குறாரு, ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவரோட கவனம் எல்லாம் போன்லயும் லேப்டாப்லயும் தான் இருக்கு. வயசான அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தா கூட எட்டி பார்க்க நேரம் இல்ல. நாள் பூரா வேலை செஞ்சு கழிச்சு போன மனைவி கிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேச மனசில்ல. பிள்ளைங்களோட ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. அவரு உடம்பால மட்டும்தான் வீட்டுல இருக்காரு. இன்னொருத்தரு அவரை விட சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மா கூட உட்காந்து பேசுறாரு, மனைவியோட கஷ்ட நஷ்டங்களை அன்பா கேட்கிறாரு, குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடி அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, வள்ளுவரோட பார்வையில இந்த 2 பேர்ல யார் உண்மையான இல்வாழ்வான்? இப்போ நாம இந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த குறளோட ஞானம் இப்போ உங்க கைகள்ல இருக்கு. இது அடுத்தவங்கள கேள்வி கேட்கிற நேரம் அல்ல, நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்க வேண்டிய நேரம். உங்க வாழ்க்கையில இயற்கையா உங்களுக்கு கிடைச்ச அந்த 3 முக்கியமான உறவுகளுக்கு, அதாவது உங்க பெற்றோருக்கு, உங்க துணைக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, நீங்க எப்படி ஒரு நல்லாற்றின் நின்ற துணையா, அதாவது அறவழியில உறுதியா நிக்கிற ஒரு பெரிய ஆதரவா இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடைசியா நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ஒரு மனுஷனோட உண்மையான பெருமை அவன் வெளி உலகத்துல என்ன சாதிக்கிறாங்கிறத பொறுத்ததில்ல. அது அவனோட வீட்டுக்குள்ள அவன் உருவாக்குற அன்பு, நம்பிக்கை, அப்புறம் அறத்தோட வலிமையில தான் இருக்கு. இந்த ஆழமான சிந்தனைய உங்க நேரத்தை ஒதுக்கி பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஞானம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழிகாட்டியா அமையட்டும். இத உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த குறளோட விளக்கத்துல இன்னொரு வாழ்க்கை நெறியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.